இது நம்ம வீட்டு விசேஷம். நம்ம வீட்டு பொண்ணு புதுசா ஒரு கடை ஆரம்பிக்க போறா. நாம தானே முன்னாடி நின்று எல்லாமே செய்யணும். அட்லீஸ்ட் அப்படி செய்யலனாலும் பரவாயில்ல, கூடயாவது நிக்கணும்ல. நம்ம ஆளுங்களும் கூட இருந்தா தானே அவளும் கொஞ்சம் சந்தோஷப்படுவா. விருந்தாளி மாதிரி கடைசி நேரத்துல வந்தா அவ வருத்தப்பட மாட்டாளா? நான் சீக்கிரமா ரெடி ஆயிடுன்னு தான் சொன்னேன். சித்ரா ரெடி ஆயிட்டா. வித்யாக்கு தான் புடவை கட்ட நேரம் ஆகுது போல. அவளும் இப்ப வந்துருவாப்பா. நாங்க உடனே கிளம்பி வந்துடுறோம். அம்மா, எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எங்கன்னு சுதா கிட்ட எல்லாரும் கேட்டாங்கன்னா அவ ரொம்ப சங்கடப்பட மாட்டாளா? நல்ல நாள் அதுவுமா ஏமா அவளை கஷ்டப்படுத்தணும்? முதல்ல இந்த வித்யாவும் சித்ராவையும் சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க. இல்லையா கிளம்பின வரைக்கும் போதுன்னு அப்படியே இழுத்துட்டு வாங்க. சரிப்பா, நாங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வர பாக்குறோம். நீ சுதா கூட நின்னு எல்லாத்தையும் பாத்துக்கோ. என்ன? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. வித்யா, சித்ரா, இதோ வரமா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. இங்க பாருமா, அருண் போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். லேட் ஆயிடுச்சுங்கிறான். கிளம்ப வேண்டியதானே? ரெடி தானேமா? அம்மா, எனக்கு இன்னும் புடவை செட் ஆகலமா. நான் வேற புடவை கட்டிட்டு வரேன். நாட்டுக்கு சொல்லிட்டேன். நீங்களும் சித்ராவும் கிளம்புங்க. ஏமா, இந்த புடவைக்கு என்ன? நல்லதானேமா இருக்கு. அம்மா சொன்னா கேளுமா, நான் வேற புடவை கட்டிட்டு வரேன். சரி, நாங்க வெயிட் பண்றோம். புடவை கட்ட எவ்வளவு நேரம் ஆக போகுது? போய் மாத்திட்டு வா போ. நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோமா? அம்மா, நீங்க முன்னாடி போங்கம்மா. நீங்க போய் தான் குத்து விளக்கு ஏத்தி ஆரம்பிச்சு வைக்கணும். நீங்களும் சித்ராவும் போங்க. நாட்டுக்கு சொல்லிடுறேன். வாமா. நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். அவரை கொஞ்சம் பாத்துக்கோமா. சரிங்கம்மா. சீக்கிரமா வந்துருவோம். எதா இருந்தாலும் போன் பண்ணுமா. சரிங்கம்மா. நீங்க சரி, போங்க, உள்ள நான் பாத்துக்கிறேன். அப்பா உள்ளதா இருக்காரு, போங்க. வித்யா, சீக்கிரம் வந்துருமா. சரிம்மா, நீங்க போங்க. அண்ணா, நான் காசு போட்டு விடுறேன். பாய்மா. அது இல்ல மச்சான். ஹாய். ஹே, ஹாய்டி. வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்ளோ லேட்டா வரீங்க? அத்தை, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க மணிமேகலை, அவங்க சகானா. ஹாய். ஹாய். ஏய், கடை எப்படி இருக்கு? பெரிய கடைன்னு எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. ஏதோ கிடைச்ச லோனை வச்சு சின்னதா ஆரம்பிச்சிருக்கோம். ஏய், கடை சின்னது பெருசெல்லாம் நாங்க யோசிக்கலடி. நம்ம செட்லயே நீ தான் ஃபர்ஸ்ட் பிசினஸ்னே இறங்கி இருக்க. உன்னை நினைச்சா எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆமாப்பா, இந்த பிசினஸ்ல நீ பெருசா சக்சஸ் பண்ணி நல்லா வரணும். ஆல் தி பெஸ்ட். Thank you டி. இவர்தான் என்னோட பிசினஸ் பார்ட்னர். ஹாய். ஹாய். ஜூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. Thank you. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்ங்க. சரி, நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. உட்காருங்க. அங்க உட்காரு. இப்பதான் வரீங்களா? நீங்க இப்ப வந்தீங்க? காலையிலே வந்துட்டோம் நாங்க. என்னம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாமா. இந்த பசங்கள்லாம் எனக்கும் செல்வத்துக்கும் காமன் ஃப்ரெண்ட்ஸ். ஏமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா இல்ல வர வேண்டியது இருக்கா? மாமா, முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கோம். எல்லாரையுமே கூப்பிடல. சுதா, நீ அப்ப உன் கடை ரொம்ப சின்னதா இருக்குன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்த. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்ப என்ன சொன்னான்னு கேட்டியா? இங்க பாரு, இப்பெல்லாம் 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். மெனுவை மட்டும் கொஞ்சம் வெரைட்டியா வச்சிருந்தாலே கடை கன்ஃபார்மா ஹிட் ஆகும். கஸ்டமர் எல்லாரும் வந்துகிட்டே இருப்பாங்க. கவலையே படாத, கடை கன்ஃபார்மா ஹிட் தான். தேங்க்ஸ்ண்ணா. சுதா, நேரமாயிட்டே இருக்குமா? அம்மா ரஞ்சிதாலாம் இன்னும் வரல? இந்நேரம் கிளம்பிட்டு இருப்பாங்கம்மா. ஏமா, நீ போய் ஒரு ஃபோன் போட்டு கேளு. சரிங்க மாமா.